र नो र नो रे தசாவதாரம். அவ்வா, அவதாரம்னா என்ன? சொல்லுங்க அவ, சொல்லுங்க. அவதாரம்னா உலக நன்மைக்காக தீயவற்றை அழிக்கிறதுக்காகவும் மக்களை எல்லாம் காப்பாற்றுறதுக்காக கடவுள் உலகில் அவதரிக்கிறதுக்கு தான் அவதாரம்னு பேர். அவ்வா, ராமர் கூட ஒரு அவதாரம் தானே? ஆமாப்பா, ராமரும் ஒரு அவதாரம் தான். மொத்தம் 10 அவதாரங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. இதை தான் தசாவதாரம்னு சொல்கிறது. தசம்னா 10ன்னு அர்த்தம். இதில் முதல் அவதாரம் மச்ச அவதாரம்னு பேர். மச்சம்னா மீனுன்னு அர்த்தம். மச்ச அவதாரத்தில் மீன் வடிவில் கடவுள் பிறப்பார். அடுத்தது கூர்ம அவதாரம். கூர்ம அவதாரம் நீர்லையும் நிலத்துலையும் இருக்கிற மாதிரி ஆமை வடிவத்தில் அந்த அவதாரம் எடுப்பார். அடுத்தது வராக அவதாரம். வராக அவதாரம்னா பன்றி ரூபத்தில் இருப்பார். பன்றி மாதிரி அந்த அவதாரம் தோன்றது. அடுத்தது நரசிம்ம அவதாரம்னா முகம் மட்டும் சிங்கம் மாதிரி இருக்கும், உடம்பெல்லாம் மனித ரூபத்தில் இருக்கும். இதுதான் நரசிம்ம அவதாரம். வாமன அவதாரம்னா சின்ன குழந்தை மாதிரி இருப்பார், ஆனால் பெரியவர் தான், குழந்தை வடிவத்தில் வருவார். அதுதான் வாமன அவதாரம். அடுத்தது பரசுராம அவதாரம். அடுத்தது ராம அவதாரம். ராம அவதாரம் நம்ம ராமாயணத்தில் பார்த்தோம் இல்லையா, அந்த ராமர் தான் ராம அவதாரமாக வர்றது, கடவுளாக வர்றது. அடுத்தது பலராமர் அவதாரம். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் அவதாரம். அதுக்கப்புறம் கல்கி அவதாரம். முதல்ல மச்ச அவதாரத்தை பார்ப்போமா? பிரம்மதேவன்றவர் தான் நம்மளெல்லாம் படைச்ச கடவுள். அந்த பிரம்மதேவன் ஒரு தடவை நித்திரையில் இருக்கும்போது பிரம்மனுடைய முகத்திலிருந்து ரிக், யஜூர், சாமம், அதர்வனன்ற 4 வேதங்கள் வெளில வந்ததுன்னு சொல்கிறாங்க. இந்த 4 வேதங்களும் நம்ம நாட்டில் உருவ வழிபாடாக வழிபட்டு வராங்க. அதில் ரிக் வேதமூர்த்திக்கு பசு முகமும், யஜூர் வேதமூர்த்திக்கு ஆட்டுடைய முகமும், சாம வேதமூர்த்திக்கு குதிரை முகமும், அதர்வன வேதமூர்த்திக்கு குரங்கு முகமும் இருக்கிறது. இந்த 4 வேதங்களும் இவருடைய சக்தியால் தான் பிரம்மன் தன்னுடைய படைப்பு தொழிலை நல்ல விதமாக செஞ்சுக்கிட்டு வந்தார். அப்போ சத்தியவிரதன்னு ஒரு அரசர் இருந்தார். அப்போ அவர் தான் இந்த பூலோகத்தில் தர்மம், நீதி, நியாயம்லாம் வச்சுக்கிட்டு நல்ல செழிப்பாக அவர் ஆட்சி பண்ணிட்டு வந்தார். அப்போ இருந்த மனிதர்களுக்கும் மக்களுக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே நல்லவங்க இருக்கும்போது கெட்டவங்களும் இருப்பாங்க இல்லையா? அரக்கர்கள் எப்பவுமே தொடர்ந்து வராங்க இல்லையா? அந்த அரக்கரில் ஒரு அரக்கர் இருந்தார். அப்போ சோமுகாசுரன்னு பேர் அவருக்கு. அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, அயக்ரீவன்னு பேர். இந்த சோமுகாசுரன் இருக்கான்ல, அவனுக்கு மனுஷ உடம்பும் குதிரை முகமும் தோற்றமாக இருப்பான். அவருக்கு என்னன்னா, இந்த வேதங்களை வச்சுக்கிட்டு தானே இந்த பிரம்மா நல்ல தொழில் நல்லா படைச்சிக்கிட்டு நல்லபடியாக காப்பாற்றிட்டு இருக்காரு இந்த மக்களை. இந்த வேதங்களை நம்ம திருடிடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. எப்படின்னா திருடிட்டு இவங்களே இந்த மக்களெல்லாம் நம்ம கொடுமைப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த ஐகிரீவ அசுரன் என்ன பண்ணுறான், தேவர்களை அடக்கி ஆளணும்னு நினச்சிட்டு சிவனை நோக்கி கடும் தவம் பண்ணுறான். தவம் பண்ணி பல வரம் தவத்தினால பெற்றுட்டான். அதுக்கப்புறம் பிரம்மனுடைய படைக்கும் தொழிலை நம்ம நிறுத்தணும்னு நினச்சி இந்த வேதங்களை எப்படின்னா நம்ம திருடிடணும்னு யோசிச்சு வச்சிருக்கிறார். மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு, இந்த அயக்ரீவனுடைய திட்டத்தை புரிஞ்சுக்கிட்டாரு. உடனே என்ன பண்ணுறாரு மகாவிஷ்ணு, இதுலேருந்து நம்ம எப்படின்னா மக்களை காப்பாற்றணும்னு நினச்சிட்டு ஒரு சின்ன மீன் மாதிரி உருவம் எடுத்துட்டு இந்த சத்தியவிரதன் நாட்டை நல்லா பத்திரமா ஆண்டு வராருன்னு ஒரு ராஜாவை ஆண்டு வராருன்னு சொன்னேன்ல, அவர் சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது அவருடைய தண்ணி பாத்திரம் கமண்டலான்னு ஒரு பக்கத்தில் வச்சுட்டு சாமி கும்பிடுவார். அந்த கமண்டலூத்தில் போய் ஒரு சின்ன மீனாக அது உள்ளே நுழைஞ்சிட்டார். பெருமாள் அது உள்ளே நுழைஞ்சிட்டார்.
அவர் சாமி கும்பிடும்போது அந்த சத்தியவிரதன் அந்த கமண்டலத்தில் இருக்க தண்ணீரை கையில் கொட்டுறாரு. கொட்டும் போது இந்த மீன் குஞ்சு அதில் வந்து விழுது. ஐயோ என்னடா இது, மீன் குஞ்சு கையில் இருக்குதே அப்படின்ட்டு கொஞ்சம் ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்துன்னு வர சொல்லி அதில் கொட்டலான்னு போகிறாரு. ஆனால் அப்போ வந்து மீன் குஞ்சு பேசுது. மன்னா என்னை காப்பாற்றுங்க, இது உங்களுடைய பொறுப்புன்னு அந்த மீன் பேசுது. உடனே அந்த சத்தியவிரதன் ராஜா என்ன பண்ணுறாரு, நாம் அவர் வீட்டில் எல்லோரும் பின்னேன்னு கிணறு இருக்கோம்ல, சரின்னு அந்த கிணறுல கொண்டு போய் இந்த மீனை அதில் விட சொல்கிறாரு. அந்த மீனை அதில் விட்டுடுறாங்க. மறுநாள் பார்க்குறாங்க, அந்த கிணறு ஃபுல்லாக அந்த மீன் அடைச்சி பெரிய மீன் ஆயிடுச்சு. இந்த ராஜாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. மறுநாள் என்ன பண்ணுறாங்க, கிணத்து அளவு பெருசான உடனே அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பக்கத்தில் ஒரு பெரிய ஏரி இருக்குது, அந்த ஏரியில் கொண்டு போய் விட சொல்கிறார் ராஜா. விட்டுட்டு ஜனம்லாம் பார்க்குறாங்க. மறுநாள் அந்த மீன் ஏரி அளவுக்கு பெருசாயிடுச்சு. ராஜா நினச்சிட்டாரு, இது கண்டிப்பாக இறைவன் கடவுள் தான் நம்மளை மீன் ரூபத்தில் வந்திருக்கிறான்னு புரிஞ்சுக்கிட்டாரு. புரிஞ்சிட்டு அந்த மீனை வணங்குறாரு. நீங்கள் கண்டிப்பாக மகாவிஷ்ணு பரந்தாமனாக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சி வணங்கின உடனே அப்புறம் மீன் அவதாரத்தில் இருந்த மகாவிஷ்ணு பேசுகிறாரு. நான் எதுக்காக இந்த அவதாரம் எடுத்தேன் அப்படின்றத சொல்கிறாரு. இந்த உலகத்துக்கு நன்மை செய்யறதுக்காக தான் நான் இந்த மச்ச அவதாரம் எடுத்திருக்கேன். இன்னும் 1 வார காலம்தான் இருக்குது, இந்த யுகம் முடிய போகுது, மிகப்பெரிய பிரளயம் வரப்போகுது, எங்கேயும் கடல் வந்துடும், பூமியே இல்லாமல் நீர்லேயே அழிய போகுது எல்லாம், நான் சொல்கிறபடி நீ செய் சத்தியவிரதா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ராஜா சொல்கிறாரு, கடவுளே நான் என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீ என்ன பண்ணணும், ஒரு பெரிய ஓடம் எடுத்துகிட்டு வந்துரு. அந்த ஓடத்தில் சப்த ரிஷிகள் அமர்ந்திருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீ என்ன பண்ணணும், எல்லா உயிரினும் நீ மக்கள், மிருகம், பறவை, ஊர்வனை இன்னும் என்னென்ன இருக்கோ அதில் எல்லாத்துலேயும் தாவரத்துலேருந்து எல்லாம் 2 எடுத்து அந்த பெரிய ஓடத்தில் வச்சுடு. பெரிய வெள்ளம் வரும்போது நீ அது எல்லாத்தையுமே படகுல ஏற்றிடு. நீயும் படகுல ஏறிக்கோ. அதை கங்கையோட நீரோட்டத்திலே செலுத்திக்கிட்டு வா. பெரிய காற்று வீசும், நான் வந்து மீன் உருவத்திலேயே உன் கூடவே பயணிப்பேன். நான் என்னோட பெரிய மீனாக இருப்பேன்லன்னா என் பல்லு ஒன்று பெருசாக இருக்கும், அதில் வந்து நீ இந்த போட்டை இழுத்து அந்த ஓடத்தை இழுத்து என் பல்லில் கட்டிடு அப்படின்னு சொல்வார். படகுல இருக்க எல்லா உயிரையும் நான் காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு அவர் தண்ணியில் மறைஞ்சிட்டார் கடவுள். அது சொன்னபடியே என்ன நடக்குது, ஒரே வெள்ளக்காடு, நிலமே தெரியல. பெருமாள் கூறியபடியே எல்லா உயிரினத்தையும் பெரிய படகுல ஏற்றிக்கிட்டு சத்தியவிரதன் கடலை நோக்கி போகிறாரு. அந்த நேரத்தில் இந்த 4 வேதத்தையும் அயக்ரீவன் சமயம் பார்த்து திருடிக்கிட்டு கடலுக்கு அடியில் போய் ஒளிஞ்சிடுறான். யார்? அயக்ரீவன், அசுரன். பெருமாள் தன் மீன் வடிவத்திலேயே போய் கடலுக்கு அடியில் அந்த அயக்ரீவனோட போய் கடுமையான சண்டை போட்டு அவனை வதம் பண்ணிடுறாரு. அந்த 4 வேதத்தையும் மீட்டுடுறாரு. சத்தியவிரதன் வந்த படகும் மூழ்க போகுது. அவர் என்ன பண்ணுறார், பெருமாளேன்னு சத்தம் போடுறார், கத்துறாரு. உடனே மீன் வடிவத்திலேயே படகை நோக்கி வந்து அப்படியே அந்த படகுல இருக்க எல்லாரையும் பெருமாள் காப்பாற்றிடுறாரு. சத்தியவிரதன் அந்த படகை கங்கை வழியாகவே ஓட்டிக்கிட்டு போய் தன் நாட்டுக்கு போய் சேர்றாரு. கொஞ்ச நாளில் நாடெல்லாம் பழைய நிலைமைக்கு திரும்பிடுது. இந்த அயக்ரீவன்ற ஒரு கொடிய அரக்கனை ஒழித்து அந்த வேதங்களை காப்பாற்றுறதுக்காக பூமியில் உருவெடுத்த அவதாரம் தான் மச்ச அவதாரம். இந்த மச்ச அவதாரத்தில் பல நிகழ்வுகள் அங்கங்கே வேறு வேறு விதமாக நமக்கு சொல்லப்படுது. அதில் ஒரு சிலதை மட்டும் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். கடவுள்னு திருமால் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு தடவை இந்த மது கைடபர்னு 2 அரக்கர்கள், அவர்களோட சேர்ந்து பல அரக்கர்களை போட்டு போரிட்டு என்ன பண்ணுறாரு, அவங்களெல்லாம் வதம் பண்ணுறாரு. வதம் பண்ணிட்டு ரொம்ப சோர்வாயிடுது. அவர் தான் வந்து தன்னோட சிம்மாசனத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு அந்த நான் பூட்டிய வில்லை அப்படியே பூமியில் வச்சுட்டு அது மேலேயே தலையை சாய்ச்சிட்டு அப்படியே தூங்கிடுறாரு. என்னாச்சு, திருமால் தூங்கின உடனே உலகமே அப்படியே செயலிழந்து நின்று போயிடுது. அதை பார்த்த உடனே சிவனும் பிரம்மாவும் என்ன பண்ணுறாங்க, எப்படி இந்த திருமாலோட தூக்கத்தை நம்ம எழுப்பணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ வந்து கரையான் வந்து அரிக்கோர தன்மையோடது. கரையான் பூச்சி எடுத்துன்னு அந்த வில்லு நுனியில் விட்டுருனா அந்த நானை கடித்து அப்படியே அது அவுத்துடும், அந்த வில்லு வந்து நகர்ந்துடும், நான் அருந்துடும் அப்படின்ட்டு யோசனை பண்ணி
கரையான் பூச்சியை அந்த வில்லுக்கிட்ட விட்டுறாங்க. ஆனால் சிவனும் பிரம்மாவும் என்ன யோசனை பண்ணாங்க, கரையான் பூச்சி விட்டா அந்த வில்லு அருவும் போது அந்த சத்தம் கேட்டு திருமால் எழுந்துருவாருன்னு யோசிச்சாங்க. ஆனால் அந்த வில்லு அருவும் போது என்ன பண்ணுது, அந்த வில்லோட நுனி போய் அப்படியே திருமாலுடைய தலையை வெட்டிடுது. எல்லாரும் அப்படி அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, ஒரு முறை மகாவிஷ்ணு தேவியோட முகத்தை பார்த்து ஒரு கிண்டல சிரித்து பரிகாசம் பண்ணுறாங்க. அந்த நேரத்துக்கு தேவிக்கு கோவம் வந்துடுது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுடைய தலை தனியாக அருந்து விழ கடவுதுன்னு ஒரு சாபம் விட்டுட்டு இருக்காங்க. இந்த சாபத்தால் தான் இப்போ இவருடைய தலை துண்டிக்கப்பட்டதா சொல்கிறாங்க. இதே நேரத்தில் சரஸ்வதி நதிக்கரையில் குதிரை தலையோடு இருப்பார் அயக்ரீவன்ற ஒரு அரக்கன் சொன்னோம்ல, அந்த அரக்கன் தேவி பராசக்தி நினச்சி ஒரு தவம் இருக்கிறார். அந்த தவத்தில் பராசக்தியை அவங்களுக்கு காட்சி தர்றாங்க. அதில் என்ன அவர் கேட்குறாருன்னா, என்ன மாதிரியே குதிரை முகம் படைத்த ஒரு நாள் மட்டும்தான் எனக்கு மரணம் வரணும்னு வேண்டிக்கிறாரு. அந்த வரத்தையும் தேவி அருள் பாலிக்கிறாங்க அந்த அயக்ரீவ அசுரனுக்கு. இப்போ திருமாலுடைய தலை துண்டுபட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பண்ணுறது, அதுக்கு பொருத்தணுன்னொன்னே அவங்க தேவ சிற்பிக்கிட்ட கேட்குறாங்க. அந்த தேவ சிற்பி என்ன பண்ணுறாருன்னா, அவர் பேர் துவஷ்டான்னு பேர். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு அழகிய ஆண் குதிரையோட தலையை வெட்டிட்டு திருமால் கழுத்தில் பொருத்திடுறாரு. இப்போ திருமாலுக்கு குதிரை முகம் இருக்குது. இந்த குதிரை முகத்தோட தான் திருமால் அந்த அயக்ரீவ அசுரனை கடலுக்கு அடியில் வதம் பண்ணுறாரு. அதே ரூபத்தோடு போய் பிரம்மா கிட்ட அந்த வேதங்களை ஒப்படைக்கிறாரு. இந்த குதிரை முகம் கொண்ட திருமாலை தான் நம்ம அயக்ரீவ கடவுளாக கல்விக்கு அதிபதியாக வணங்கி வர்றோம். சில புராண கதைகளில் சில இடங்களில் இந்த 4 வேதங்களையும் 4 குழந்தைகளாகவும் காமிக்கிறாங்க. சில இடங்களில் ஏடுகளாகவும் காண்பிக்கப்படுது. இதுதான் மச்ச அவதாரத்தோட ஒரு சுருக்கமான வரலாறு. அவ்வா அடுத்த அவதாரம் பேர் கூர்ம அவதாரம். கூர்ம அவதாரம் சொல்லுங்க. துர்வாச முனிவர்னு ஒரு முனிவர் இருந்தார். அவர் மகா கோபக்காரர். எல்லாத்துக்கும் கோபம் வரும்னு இல்லை, யாருன்னா தவறு பண்ணாங்கன்னா அவருக்கு உடனே கோபம் வந்துடும். கொஞ்சம் நிதானமாலாம் செயல்பட மாட்டார். ஆனால் அவர் நேர்மையாக தான் இருப்பார். ஆனால் தப்பு பண்ணாங்கன்னா உடனே சாபம் கொடுத்துருவார். அவர் பேர் துர்வாச முனிவர். அவர் ஒரு முறை என்ன பண்ணுறாரு, அவர் மகாமுனி. அவர் என்ன பண்ணுறாருன்னா வைகுண்டத்துக்கு போகிறாரு. வைகுண்டம் போய் பெருமாளையும் லக்ஷ்மியும் தரிசிக்கலாம் அப்படின்ட்டு போகிறார். இப்போ வைகுண்டத்துக்கு போகும்போது எதிர ஒரு பெண் வரா. அந்த பெண் என்ன பண்ணுறா, அவள் கையில் ஒரு பூ மாலை இருக்குது. அவள் அந்த பூ மாலையை பார்த்துட்டு முனிவரை பார்த்த உடனே, துர்வாசரை பார்த்த உடனே அவரை பார்த்து வணங்கிட்டு, ஐயா நான் வைகுண்டத்துலேருந்து வரேன், எனக்கு பெருமாளும் லக்ஷ்மியும் எனக்கு இந்த மாலை கொடுத்தாங்க, இதை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன் ஐயா அப்படின்னு சொல்கிறா. அவள் உடனே அவர் என்ன சொல்கிறாரு, துர்வாச முனிவர் அதை வாங்கிக்கிறார். அந்த மாலையை வாங்கிக்கிட்டு, அம்மா நான் முற்றும் துறந்த ஒரு முனிவன், எனக்கு இந்த மாலை உபயோகப்படாது, ஆனால் நான் இதை தகுதியான நபருக்கு இந்த மாலையை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவளை ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு இந்த மாலையை எடுத்துக்கிட்டு வராரு. துர்வாச முனிவர் போய் வைகுண்டம் போகிறார். வைகுண்டம் போய் பெருமாள் லட்சுமியை தரிசனம் பண்ணிட்டு தேவலோகம் போகிறாரு. இந்த தேவலோகத்துக்கு இந்திரன்ற தலைவனாக இருக்கிறார். அவர் யாருன்னா, காசிபருக்கும் அகலிகைக்கும் மகனாக பிறக்கிறவர் இந்திரன், தேவேந்திரன்னு சொல்லலாம். அவர் ஐராவதன் ஒரு வெள்ளை யானை இருக்குது அவர்கிட்ட, அப்புறம் வஜ்ராயுதம், அப்புறம் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய காமதேனு, கற்பக விருட்சம், இந்த மாதிரி நிறைய செல்வங்களோட அந்த தேவலோகம் இருக்குது. இவருக்கு துர்வாச முனிவர் வராருன்னு தெரிஞ்சு அவரை வரவேற்க பிரம்மாண்டமான விழா மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டாரு. துர்வாச முனிவர் தேவலோகம் வர்றாரு. இந்திரன் அவரை நல்ல பிரம்மாண்டமாக வரவேற்கிறாரு. உடனே என்ன பண்ணுறாரு, துர்வாச முனிவர் தன் கையில் இருக்குல்ல பூமாலை, அந்த பூமாலையை இந்திரனுக்கு கொடுக்குறாரு. இந்திரன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பூமாலையோடைய மகத்துவெல்லாம் அவருக்கு தெரியலை. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பூமாலையை வாங்கி அந்த ஐராவதரை யானைக்கு கழுத்தில் போட்டுறாரு.
அந்த பூ மாலையில் நிறைய பூக்கள் நிறைய அடர்த்தியாக இருக்கிற அந்த பூ மாலை இருக்குது. வண்டுகள் அப்படியே தேனீக்கள் வந்து சுற்றி சுற்றி வருது அதில் இருக்க தேனை எடுக்க. அப்படி தேனி வரும்போது இந்த மாலை யானை என்ன பண்ணுதுன்னா அப்படியே இப்படி தலையை ஆட்டுது. ஆட்டினோடனே அந்த பூ மாலை அப்படியே கீழே விழுந்துடுது. மாலையை யானை காலால் மிதிச்சிடுது. உடனே துர்வாச முனிவருக்கு கடும் கோபம் வந்துடுது. மதிக்கெட்ட இந்திரனே, இந்த தெய்வத்தன்மை உள்ள அந்த மாலையோட அருமை உனக்கு தெரியலை. உன்னிடம் இருக்கிற எல்லா செல்வமும் நீ இழந்துட்டு உன்னுடைய இளமையும் இழந்து நீ கேவலமான முறையில் சாதாரண மனிதனை விட கீழே இருப்ப அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்றாரு. இது இந்திரனை மட்டும் பாதிக்கல, இந்திரனோட இருந்த தேவர்களும் எல்லாருமே கிழவர்கள் மாதிரி மாறிடுறாங்க. தன்னிக்கிட்ட இருக்க பலம் எல்லாம் இழந்துடுறாங்க. இவருக்கு இந்திரனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இந்திரனும் மற்ற அந்த தேவர்கள்லாம் சேர்ந்து பிரம்மனை பார்க்க வராங்க. பிரம்மா கிட்ட வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. பிரம்மாக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து திருமால் கிட்ட போய் முறையிடலாம் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து திருமால் கிட்ட போகிறாங்க. திருமால் என்ன சொல்கிறாருன்னா, கொடுக்கறதும் நம்ம அதை திருப்பி எடுக்கிறதெல்லாம் நம்ம கிட்ட இல்லை. உங்களுடைய இந்த ஆணவ செயல்னால மக்களுக்கும் இது ஒரு பாடமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த நிகழ்வு நடந்துள்ளது அப்படின்னு திருமால் பதில் சொல்கிறார். உடனே திருமால் என்ன சொல்கிறாரு, இப்போ நீங்கள் அங்கே இந்திரலோகத்தில் இருக்க அனைத்து அந்த செல்வங்களும் பார்க்கடலில் போய் விழுந்துருச்சு. அதே மாதிரி பார்க்கடலை கடைஞ்சி அதில் வர்ற அமுதத்தை எடுத்து இந்த தேவர்களுக்கு இந்திரன் உங்களுக்கெல்லாம் கொடுத்தாதான் உங்களுடைய இளமை மீண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கடலை எப்படி கடையிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ இந்திரன் சொல்கிறாரு, நம்மளால் எப்படி இந்த வயோதிக தோற்றத்தில் பார்க்கடலை நம்மளால் கடைய முடியும் அப்படின்னு யோசிக்கிறார். அப்போ திருமால் சொல்கிறாரு, இல்லை காசிபர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் காசிபருக்கும் கத்தூருன்றவருக்கும் 105 பிள்ளைகள் இருக்காங்க. அதில் ஆதிசேஷன், வாசுகி இந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் நம்ம சேர்த்துக்கிட்டு அவங்களுடைய உதவியோட நம்ம பார்க்கடலை கடையலான்னு சொல்கிறாங்க. பெருமாள் என்ன பண்ணுறாருன்னா, தேவர்களுக்கு நம்ம அமுதத்தை கொடுக்கணும். அப்போ தான் தேவர்கள் அந்த அமுதத்தை சாப்பிட்டாங்கன்னா இரவாத, அதாவது சாகாத வரம் அவங்களுக்கு கிடைக்கும். அப்போனா அவங்க மக்களுக்கெல்லாம் நன்மை பண்ணுவாங்க. எப்படியும் அது அரக்கர் கையில் போயிடக்கூடாது. ஆனால் நம்ம அரக்கர்களுடைய உதவியோடு தான் அந்த பார்க்கடலை கடைய முடியும் அப்படின்ட்டு அரக்கருடைய தலைவனை கூப்பிட்டு அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. அவர் பேர் பலி. இந்த அசுரர் தலைவன் பலி கடலை கடையறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. சரி, சம்மதம் தெரிவிக்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறாங்க, அசுரர்களும் தேவர்களும் சேர்ந்து அந்த மந்திரமலையை அடியோடு எடுத்துகிட்டு வராங்க. யாருடைய உதவி, அந்த ஆதிசேஷன் சொன்னேன்ல அவருடைய உதவியோடு சேர்ந்து மந்திரமலை எடுத்துகிட்டு வந்து கடலுக்கு நடுவில் மத்து மாதிரி செங்குத்தாக நிறுத்தி வச்சிடுறாங்க. இப்போ பார்க்கடலை கடையணும். அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, வாசுகின்ற ஒரு பாம்பு இருக்கு இல்லையா, அந்த பாம்பை கூப்பிட்டு அது என்ன பண்ணுறது, அப்படியே கயிறு மாதிரி எதனா பிடிச்சி நம்ம இழுக்கணும் இல்லையா, அந்த கயிறு மாதிரி அந்த மத்தை சுற்றி அப்படியே ரவுண்டாக அந்த வாசுகி பாம்பு ஒரு பக்கம் தலையும் ஒரு பக்கம் வாலுமா அந்த வாசுகி பாம்பு போய் அதை சுற்றி உக்காந்துக்குச்சு. இப்போ அந்த மலையை கடையணும். அப்போ என்ன பண்ணுறாங்க, அசுரர்கள் என்ன நினைக்கிறாங்க, பாம்போட வால் பக்கம் போய் நம்மளை இழுத்தா நமக்கு அது இழுக்கு அப்படின்னு நினச்சி எங்களுக்கு தலைப்பக்கத்தை கொடுங்க, நாங்கள் அங்கே போய் நின்றுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா தேவர்களும் வாசுகியோட வால் பக்கமும் எல்லா அசுரர்கள் வாசுகியின் தலைப்பக்கமும் நின்றுக்கிறாங்க. தேவர்களும் அரக்கர்களும் கடலை கடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரொம்ப நாள் கடையறதுனால இந்த மந்திரமலை கடல் நீரில் நிலையாக நிற்க முடியல. அப்படி எப்படி ஆடுது, அந்த பாம்புக்கும் உடம்பு ரொம்ப முடியல, அது அப்படி இப்படி சாயுது. அப்போ என்ன பண்ணுறாரு பெருமாள், என்ன பண்ணுறாரு, ஆமை ரூபத்தில் அப்படியே, அதுதான் கூர்மம், ஆமைக்கு கூர்மம்னு ஒரு பேர், ஆமை ரூபத்தில் அப்படியே பெருசாக ரூபம் எடுத்து கடலுக்கு அடியில் போய் அந்த மந்திரமலைக்கு கீழே அது ஆமையோடைய முதுகை போய் முட்டு கொடுத்து அதை தாங்கி பிடிச்சிக்கிறார். இப்போ பெருமாள் ஆமை ரூபத்தில் மந்திரமலைக்கு கீழே இருக்கிறாரு. இப்போ தெம்போட பார்க்கடலை 2 பேரும் கடையிறாங்க. வாசுகிக்கு ரொம்ப வலிக்குது, கடுமையான வலி. நல்லா பிடிச்சி தலையும் வாழையும் இழுத்தாங்கன்னா என்ன ஆகும், அந்த பாம்புக்கு மூச்சு திணறுது.
அது மூச்சு விடுற போது வெப்ப காற்று வருது வெளியில். அந்த வாசுகி பாம்பு என்ன பண்ணுது, விஷத்தை கக்குது. அந்த விஷத்துக்கு பேர் ஆலகால விஷம்னு பேர். அந்த கொடிய நெஞ்ச தேவர்களாலேயும் தாங்கிக்க முடியல, அரக்கர்களாலேயும் தாங்க முடியல. உடனே சிவபெருமானை வேண்டுறாங்க. உடனே சிவபெருமான் அந்த ஆலகால விஷத்தை தானே குடிச்சிடுறாரு. குடித்த விஷத்தை கழுத்தில் இருக்குது. பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த விஷம் அவருடைய வயிற்று பகுதி போகக்கூடாது, அங்கே நிறைய ஜீவராசிகள்லாம் இருக்குது, உயிர்கள்லாம் இருக்குன்ட்டு அந்த விஷத்தை கழுத்து பகுதியிலே இருக்கிற மாதிரி அவங்க தாங்கி பிடிச்சிடுறாங்க. அதனால தான் அவருக்கு நீலகண்டன், அப்படி அந்த விஷம் நீல கலராக மாறிடுது அவருக்கு. அதனால தான் நீலகண்டன்னு சிவபெருமானுக்கு இன்னொரு பேர் இருக்குது. இப்போ மறுபடியும் 2 பேரும் தேவர்களும் அரக்கர்களும் மறுபடியும் கடைய ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல அந்த கடையர்லேருந்து காமதேனு பசு வெளியில் வருது. அது யாகத்துக்கு தூய்மையான வருதுன்ட்டு முனிவர்கள் அந்த பசுவை அவங்க கேட்டு வாங்கிக்கிறாங்க. அடுத்தது உச்சை சிரவம்ன்ற ஒரு வெள்ளை குதிரை வருது. அது அந்த அசுர தலைவன் பலி இருந்தார்ல, அவர் தனக்கு வேணும்ன்ட்டு அவர் வாங்கிக்கிறாரு. அப்புறம் ஐராவதம் வெள்ளை யானை, அந்த வெள்ளை யானைன்றது இந்திரனுடையதும், அந்த கற்பக விருஷமும் தேவேந்திரன் அவர் தன்னோடதுன்னு அவர் எடுத்துக்கிறாரு. பார்க்கடலை கடைய ஒரு பொருளாக வெளியில் வருது. வாருணி தேவின்னு ஒருத்தவங்க வராங்க, அவங்கள அரக்கர்கள் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் இறுதியாக கடைசியாக தங்க கலையத்தை, அது உள்ள அமுதம் இருக்குது, அதை தன்வந்திரின்றவர் தேவலோக வைத்தியர் அவர் எடுத்துகிட்டு வராரு. அவர் எடுத்துகிட்டு வரதை பார்த்த உடனே என்ன பண்ணுறாங்க, அசுரர்களை வேகமாக அதை வாங்கிக்கிறாங்க. பெருமாள் அந்த கலசத்தை எப்படி வாங்கிறதுன்னு யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு அழகான ஒரு மோகினி உருவமாக மாறுறாரு. மாறிட்டு அவங்க அரக்கர்கிட்ட போகிறாங்க. அந்த அரக்கர்களுக்கு இந்த மோகினியை பார்த்தோன்னே அவங்க அப்படியே அந்த அழகுலேயே மயங்கி அப்படியே நின்றுடுறாங்க. உடனே அந்த மோகினி அந்த கலசத்தை எடுத்துக்கிட்டு, நானே எல்லாருக்கும் பரிமாறுறேன், அசுரர்களை பார்த்து நீங்கள் யாரும் என்னை பார்த்து எதுவுமே நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது, அப்படின்னா நான் உங்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அசுரர்கள் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, மோகினி எல்லா தேவர்களுக்கும் முதல்ல அப்படியே எல்லாருக்கும் கொடுத்துட்டே வராங்க. ஒவ்வொருத்தருக்கா வரிசையாக கொடுத்துட்டு வரும்போது அசுரர்களுக்கு வரும்போது அந்த அமுத கலசம் காலி ஆகிடுது. அசுரர்களுக்கு அமுதத்தை தராமல் எல்லாமே தேவர்களுக்கு கொடுத்துட்டு மோகினி மறைஞ்சிடுறாங்க. அப்போ தான் அரக்கர்களுக்கு நம்ம மோசம் போனோன்னு தெரியுது. இதனால் என்ன பண்ணுறாங்க, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கடுமையான போர் நடந்துடுது. ஏன்னா அவங்கெல்லாம் இளமையாயிட்டாங்க. அந்த அமிர்தம் சாப்பிட்ட உடனே ரொம்ப கடுமையான போர் நடக்குது. அப்புறம் நாரதர் அங்கே வர வைக்கிறாங்க. வர வச்சு அவர் 2 பேரையும், தேவர்களையும் அசுரரையும் அமைதியாக்குறாங்க. பார்க்கடல்லேருந்து கடையிற அந்த அமுதம் அசுரர்கள் கைக்கு சாப்பிட்டாங்கன்னா அசுரர்கள் பலம் பெற்றுருவாங்க, அவங்களுக்கு சாகா வரம் கிடச்சிரும். அதை தடுப்பதற்காக, அந்த அமுதம் தேவர்களுக்கு கொடுப்பதற்காகவே பெருமாள் என்ன பண்ணுறாரு, ஆமை உருவம் எடுத்து அதில் கிடைச்ச பார்க்கடலில் கடைஞ்ச அமுதத்தை தேவர்களை வழங்குவதற்காகத்தான் இந்த கூர்மாவதாரம் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நான் சொல்றேன். அடுத்தது வராக அவதாரம். வராக அவதாரம் சொல்லுங்க. நாம இப்போ 3வது அவதாரமாக வராக அவதாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம 2 அவதாரம் பார்த்தாச்சு. ஏற்கனவே நம்ம துர்வாச முனிவர் பார்த்தோம்ல, அந்த முனிவர் என்ன பண்ணுறாரு, திருமாலை சந்திக்கணும்னு வைகுண்டம் போகிறார். அப்போ வாயிலில், அந்த வாசலில் அந்த கேட்டுன்னு இருக்கும்ல, பெரிய வாயில் கேட் அரண்மனைக்கு, அந்த இடத்துல அந்த வாயில் காப்பாளர்கள் இருக்காங்க. அவங்க பேர் ஜெயன், விஜயன்னு 2 பேர் இருக்காங்க. அவங்க துர்வாச முனிவரை உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. இவர் சொல்கிறார், நான் துர்வாச முனிவர், என்னை உள்ளே விடுங்க அப்படின்றார். என்ன சொன்னாலும் அவங்க உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. உங்களை உள்ளே விட எங்களுக்கு அதிகாரம் இல்லை, நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியாது, அதனால் நாங்கள் உள்ளே விட மாட்டோம் அப்படின்றாங்க. துர்வாச முனிவருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. என்ன பண்ணுறாரு,
நீங்கள் 2 பேரும் பூமியில் அரக்கர்களாக பிறக்க போறீங்க அப்படின்னு சாபம் கொடுத்துடுறாரு. சாபம் பெற்ற 2 பேரும் அந்த ஜெயன் விஜயன் 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா பெருமாள் கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. திருமால் என்ன பண்ணுறாருன்னா துர்வாசர் கிட்ட இதற்கு என்ன விமோசனம்னு கேட்குறாரு. அதற்கு துர்வாச முனிவர் என்ன சொல்கிறாருன்னா, இவங்க 2 பேரும் உங்ககிட்ட ரொம்ப அன்பாக இருக்கிறதுனால 7 பிறவி எடுத்து உங்ககிட்ட அடையணுமா, இல்லை தீயவர்களாக பிறந்து தேவர்களெல்லாம் எதிர்த்து அரக்கர்களை போல் பிறவி எடுத்து 3 பிறவிகள் எடுத்து உங்களை வந்து சேரணுமா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு துர்வாச முனிவர் திருமால் கிட்ட கேட்குறார். இதுக்கு திருமால் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்து அந்த பொறுப்பை ஜெயன் விஜயன் உங்ககிட்டே நீங்களே சொல்லுங்க, நீங்கள் எதுக்கு உடன்படுறீங்க அப்படின்னு அவங்களே கேட்குறாரு. அதற்கு அவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களாலெல்லாம் 7 பிறவி எடுத்து பொறுமையாலாம் நாங்கள் உங்ககிட்ட வந்து சேர முடியாது சுவாமி, அதனால் நாங்கள் தீயவர்களாகவே பிறந்து 3 பிறவிலேயே நாங்கள் உங்ககிட்ட வந்து அடையணும் அப்படின்னு 3 பிறவியை தேர்ந்தெடுக்கிறாங்க. இவங்க 2 பேரும் காசிப முனிவருக்கும் அவரது மனைவி திதின்றவங்களுக்கும் 2 குழந்தைங்களாக வந்து பிறக்கிறாங்க. அவங்க பேர் என்னன்னா இரண்யகசிபு, இரண்யாட்சன்னு பேர். இவங்க 2 பேரும் பிறந்த நேரத்தில் உலகமே இருளில் மூழ்கிடுச்சான், சூறாவளி வீசிச்சான், பூமியே நடுங்கிச்சான். இவங்க 2 பேருமே சின்ன வயசுலேருந்தே அசுரத்தன்மையோடையே வளர்ந்தாங்க. பார்க்குறவங்க வந்து அவங்க தோற்றம் எப்படி இருக்குன்னா, பார்க்குறவங்களே நடுங்க வைக்கிற ஒரு கொடிய தோற்றமாக இருக்குது. குணத்துலேயும் கொடியவங்களாக இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, வளர வளர பெரியவங்களான உடனே பிரம்மனை நோக்கி தவம் இருந்து பல வரங்கள் பெறுறாங்க. இதனால் அவங்க 2 பேருக்கும் ஆணவமும் பல மடங்கு பெருகிச்சு. இவங்க அப்பப்போ தேவர்களையும் முனிவர்களையும் ரொம்ப துன்புறுத்தி திணற அடிச்சிட்டாங்க. இந்த இரண்யாட்சன் என்ன பண்ணுறான்னா, தேவர்களை துன்புறுத்தி அடிமையாக்குறதோடு இல்லாமல் நம்ம முப்பெரும் தேவர்களை போய் இந்த பிரம்மா விஷ்ணு சிவனையே நம்ம ஆட்டி படைக்கணும்னு நினைக்கிறான். உடனே என்ன பண்ணுறான், பிரம்மா கிட்ட போகிறான், பிரம்மதேவன் கிட்ட போகிறான். உடனே போய் அந்த பூமாதேவி இருக்காங்கல்ல, பூமியை பாயா சுருட்டி கடலுக்கு அடியில் கொண்டு போய் ஒளிச்சு வச்சிட்டான். யார், இரண்யாட்சன். பூமாதேவி இரண்யாட்சங்கிட்ட மாட்டிக்கிட்டு திண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே பிரம்மதேவனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. அவர் போய் திருமால் கிட்ட போய் முறையிடுறாரு. உடனே திருமால் என்ன பண்ணுறாரு, மிகப்பெரிய பிரம்மாண்ட பெரிய உருவமாகி நீண்ட பற்கள் தந்த மாதிரி வச்சிருக்காரு. நீண்ட பற்கள் கொண்ட ஒரு பன்றி ரூபம் மாதிரி, அந்த பன்றி ரூபத்துக்கு வராக வடிவம்னு பேர். அந்த பன்றி உருவத்தில் பெரிய பிரம்மாண்ட உருவமாக அவர் அவதாரம் எடுக்கிறார். இரண்யாட்சன் என்ன பண்ணுறான்னா, அவன் கையில் அந்த கதைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு சுற்றிக்கிட்டே அதை சுழட்டிக்கிட்டே போய் பாதாளம் வரைக்கும் போய் தேவர்களை விரட்டி சென்று பயமுறுத்துறான். அப்போ வந்து விபாவரின்ற ஒரு வருண தேவன் நகரத்துக்கு போகிறான். அவனை போய் சண்டைக்கு வான்னு கூப்பிட்றான். அதுக்கு அந்த விபாவரி என்ன சொல்கிறான்னா, நீ வந்து என்கிட்ட சண்டை போட்டு என்ன பயனு, நாங்கள்லாம் பெருமையாக மதிக்கிற என்னை பெருமாளை நீ வெற்றி கொள்வதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இரண்யாட்சன் என்ன சொல்கிறான்னா, அதுதான் சரி, நான் திருமாலையே அடித்து நொறுக்கிறேன் அப்படின்ட்டு கடும் கோபத்தோடு போகிறான். அப்போ வைகுண்டம் நோக்கி வேகமாக போகிறான். வழியில் நாரதர் வர்றாரு. வீர அசுரனே எங்கே போகிறாய்ன்னு கேட்குறாரு நாரதர். உடனே அந்த இரண்யாட்சன் என்ன சொல்கிறான், என்னுடைய வீர தீர பராக்கிரமத்தை காட்டி அந்த திருமாலை நான் வெற்றி காண போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். திமுறை சொல்கிறான். அப்போ அவர் நாரதருக்கு சிரிக்கிறாரு. இவர் என்ன இப்படி சிரிக்கிறாருன்னு அவனுக்கு கோபம் வருது. திருமால் வைகுண்டத்தில் இருந்தால் தானே நீ போய் வெல்வதற்கு அப்படின்னு நாரதர் சொல்கிறாரு. அதுக்கு இரண்யாட்சன் என்ன சொல்கிறான்னா, எங்கிருந்தாலும் நான் விட போகிறதில்ல அப்படின்னு அட்டகாசமாக சிரிச்சுக்கிட்டே பாதாள லோகத்தில் பூமாதேவியை நீரில் அழுத்தி வச்சிருந்தால அந்த இடத்துக்கு போகிறான். அங்கே போனால் பெருமாள் பன்றி வடிவத்தில் நீரில் அழுந்தி கிடக்கிற பூமியை தன்னுடைய கோர பற்களால் தாங்கின்னு அது மேலே எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அவன் என்ன பண்ணுறான், இனிமே
வராகமே, இந்த பூமி எங்களுக்கானது, பிரம்மன் எனக்கு கொடுத்துருக்குறாரு அப்படின்னு போய் அவர்கிட்ட போய் கத்துறான். கத்திட்டு, உனக்கு அழிவு காலம் நெருங்கிடுச்சு, அதனால தான் உன் அகந்தை தலைக்கேறி அகம்பாவம் பிடித்து திரியிறேன்னு பெருமாள் அவர்கிட்ட சொல்கிறார் இரண்யாட்சனை பார்த்து. 2 பேரும் பயங்கர சண்டை நடக்குது. 2 பேருக்கும் கடுமையாக போர் நடக்குது. இறுதியில் அசுரன் அடியற்ற மரம் போல தரையில் சவமாக சாஞ்சிட்டான். பெருமாள் அப்புறம் என்ன பண்ணுறார், பூமியை தன்னுடைய அந்த தந்த மாதிரி இருக்க அந்த பல்லு, பெரிய கோர பல்லாக இருக்குல்ல, அந்த பல்லில் அப்படியே அந்த பூமியை எடுத்துக்கிட்டு, பூமாதேவி எடுத்துக்கிட்டு பழைய நிலை என்ன இருந்தது, ஆதிசேஷன் தலை மேலே கொண்டு போய் அதை நிறுத்தினார். அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா, அவர் 2 கண்ணுலேருந்து, ஒரு கண்ணிலேருந்து அரச மரமும் ஒரு கண்ணிலேருந்து துளசி செடியும் உண்டானதாக சொல்கிறாங்க. அப்புறம் அவர் உடம்புல அந்த சண்டை போட்டாங்கல்ல, சண்டை போட்டபோது அவர் அப்படியே வியர்வை வந்து அப்படியே நிறைய நீராக வழிதான். அதுதான் நித்திய புஷ்கரணின்ற ஒரு தீர்த்தத்தை ஏற்படுத்தினாராம். இப்படி பெருமாள் பூமியை பாதாள லோகத்திலேருந்து மேலே பழைய இடத்துக்கு கொண்டு வரத்துக்காக எடுத்த அவதாரம் தான் வராக அவதாரம். அவ்வா, கதை சூப்பரா இருந்தது. அடுத்த கதை என்னவா? இப்போ இரண்யாட்சனால் என்ன நடந்ததுன்னு சொன்னோம். அவன் வதமாயி இறந்து போயிட்டாரு. இப்போ இரண்யகசிபுன்னு இவனோட கூட பிறந்த ஒருத்தன் இருக்கான்ல, அவனால் இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த அவதாரத்தில் நம்ம பார்ப்போம். கேட்க போறது நரசிம்ம அவதாரம். சொல்லுங்க அவ்வா, சொல்லுங்க. காசிப முனிவர், திதி, இவங்க இந்த தம்பதிகளுக்கு பிறந்த 2 குழந்தைகள், 2 அரக்கர்களை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இரண்யாட்சன், இரண்யகசிபு. இரண்யகசிபு, இரண்யாட்சன், இந்த 2 பேரில் இரண்யாட்சனை வராக அவதாரத்தில் திருமால் வதம் பண்ணிடுறாரு இல்லையா? இந்த செய்தி கேட்டு இரண்யகசிபுக்கு ரொம்ப கோபம் வருது. இரண்யகசிபுவை இரண்யனும் சொல்லுவாங்க. இரண்யன் தான் தம்பி கொன்ன கோபத்தினால என்ன பண்ணுறான்னா, எல்லா அரக்கர்களையும் ஒன்று கூட வச்சு, நீங்கள் எல்லாரையும், அந்தனர் தேவர்கள் எல்லாரையும் கொடுமைப்படுத்துங்க அப்படின்னு கட்டளை போடுறான். இரண்யனுக்கு தான் தம்பியை கொன்ற திருமால் மீது எப்படின்னா நம்ம போர் தொடுக்கணும் அப்படின்னு ஆக்ரோஷமாக இருக்கான். இரண்யனுடைய கோபத்தையும் அவனுடைய செயல்பாடுகளையும் பார்த்து அவங்க அம்மா ரொம்ப கவலைப்படுறாங்க. இப்போ தான் நம்ம ஒரு பிள்ளையை பறி கொடுத்தோம், இவனும் இந்த மாதிரி இருக்கானே அப்படின்ட்டு அவனை கூப்பிட்டு, நீ மரணமில்லாத வாழ்க்கை வாழணும்னா நீ தவம் இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்யன் யோசிக்கிறான், அம்மா சொல்கிறதும் சரிதான், நம்ம தவம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறான். மந்திர மலையை தேர்வு செய்து பெரிய நெருப்பு வளையம் மூட்டி அதுக்கு நடுவில் கால் கட்ட விரலை மட்டும் நிலத்தில் ஊனி ஒத்த காலில் தவம் இருக்கிறான். உக்கிரமான தவத்தில் பல வருடங்கள் பிரம்மனை நோக்கி தவம் இருக்கிறான் இரண்யன். இரண்யன் அந்த அக்னிக்கு நடுவில் தவம் இருக்கான் இல்லையா, அந்த அக்னியுடைய ஜுவாலையை வந்து சுற்றி இருக்கிற ஜீவராசிகளால் தாங்கிக்கவே முடியலையாம். உடனே தேவர்கள்லாம் போய் பிரம்மன் கிட்ட, இந்த இரண்யன் தவத்தை எப்படின்னா கலைங்க, ஏதாவது செய்யுங்க அப்படின்னு பிரம்மன் கிட்ட முறையீடு செய்கிறாங்க. உடனே பிரம்மனும் மந்திரமலையை நோக்கி வர்றாரு. இரண்யன் தவம் இருக்கிற இடத்துல வெறும் புதர்களாக மண்டி கிடக்குதான். இரண்யன் வந்து எலும்பும் தோலுமா இருக்கிறாராம். பிரம்மன் இரண்யனை பார்த்து, உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்குறாரு. கேட்டுட்டு அவருடைய கமண்டலத்திலேருந்து தண்ணீர் எடுத்து ஹிரண்யன் மேலே தெளிக்கிறாரு. ஹிரண்யன் பழைய உருவத்துக்கு வந்துடுறான். பிரம்மனை நோக்கி வணங்குறான். வணங்கிட்டு வரம் கேட்குறான். எப்படி வரம் கேட்குறான்னா, உங்களோட எந்த படைப்பாலும் எனக்கு மரணம் வரக்கூடாது,
அது மட்டும் இல்லாமல் மனிதன், விலங்கு, பறவை, தாவரம் எந்த உயிரினத்தாலையும் மரணம் வரக்கூடாது. இரவுலையும் வரக்கூடாது, பகல்லையும் வரக்கூடாது. விண்ணுலையும் வரக்கூடாது, மண்ணுலையும் வரக்கூடாது. வீட்டிற்கு உள்ளேயும் மரணம் சம்பவிக்கக்கூடாது, வெளியேயும் வரக்கூடாது. அதே மாதிரி எந்த ஆயுதத்தாலும் தனக்கு மரணம் நேரக்கூடாது. அதே மாதிரி உயிரற்ற பொருளாலும் வரக்கூடாது, உயிருள்ள பொருளாலையும் வரக்கூடாது. இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான வரம் கேட்குறாரு. பிரம்மாவும் அப்படியே ஆகட்டும்னு வரம் கொடுத்துட்றாங்க. பிரம்மா வரம் கொடுத்த உடனே இரண்யனுக்கு ரொம்ப கர்வம் அதிகமாயிடுது. அவன் என்ன பண்ணுறான், எல்லா அரக்கர்களையும் கூப்பிட்டு, தேவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு, இனிமேல் நீங்கள் எல்லாரும் யாரும் நாராயண நமகெல்லாம் சொல்லக்கூடாது, இரண்யாய நமகன்னு என்னுடைய நாமத்தை தான் எல்லாரும் உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டளையிடுறான். இவன் வாங்கிய வரத்தால் 7 உலகத்தையும் இவன் தான் ஆட்சி புரிஞ்சு வரான். தேவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இரண்யனுக்கு போய் பிரம்மா இப்படி ஒரு வரத்தை கொடுத்துட்டாரே அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க. இரண்யனால் அவதிப்படுற தேவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, திருமால் கிட்ட போய் நீங்கள் தான் எங்களை எப்படின்னா இரண்யன் கிட்டேருந்து காப்பாற்றணும் அப்படின்னு கேட்குறாங்க. திருமால் என்ன சொல்கிறாருன்னா, இரண்யனை சீக்கிரமாகவே நான் வதம் பண்ணுவேன் அப்படின்னு தேவர்கள்கிட்ட சொல்கிறாரு. அப்புறம் திருமால் என்ன சொல்கிறாருன்னா, இரண்யனுக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னோட தீவிர பக்தனாக இருப்பான், அவனுடைய செய்கைகள்னால இரண்யன் கோபத்தோட உச்சி அடையும் போது நான் அங்கே அவதாரம் எடுப்பேன் அப்படின்னு தேவர்கள்கிட்ட திருமால் சொல்கிறார். இதற்கிடையில் ஹிரண்யகசிபுவின் மனைவி கயாது கர்ப்பமடைகிறாங்க. இந்த செய்தி தெரிஞ்ச தேவர்கள்லாம் நாரதர்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்கிறாங்க. நாரதர் என்ன பண்ணுறாருன்னா, ஹிரண்யன் மனைவி உறங்குற நேரத்தில் வயிற்றில் இருக்கிற சிசுக்கிட்ட ஸ்ரீமன் நாராயணன் தான் 7 உலகத்துக்கும் கடவுள் அப்படின்னு போதிக்கிறார். ஹிரண்யனுக்கு குழந்தை பிறகுது. அந்த ஆண் குழந்தைக்கு பிரகலாதன்னு பேர் வைக்கிறாங்க. குழந்தை பிரகலாதன் நல்லா வளர்ந்து வரான். அசுரகுரு சுக்ராச்சாரியார் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு 2 மகன்கள் இருக்காங்க, சண்டன், அமர்கன்னு. அவங்கக்கிட்ட பிரகலாதனை கல்வி பயில்றதுக்கு இரண்யன் ஏற்பாடு பண்ணுறாங்க. ஒரு நாள் இரண்யன் பிரகலாதனை கூப்பிட்டு தான் மடியில் உட்கார வச்சுக்கிட்டு, இவ்வளோலாம் நீ படிச்சியே, என்ன சொல்லி தந்தாங்க, என்ன படித்த அப்படின்னு இரண்யன் பிரகலாதனை கேட்குறான். அதுக்கு பிரகலாதன் என்ன சொல்கிறான், அப்பா இப்படி கேட்டால் நான் எப்படி பதில் சொல்கிறது, நீங்கள் அதனால் ஒரு கேள்வி கேளுங்கப்பா அப்படின்னு பிரகலாதன் அப்பா கிட்ட சொல்கிறான். அதுக்கு இரண்யன் என்ன கேட்குறான்னா, சரி நலம் தருவது எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான். அதுக்கு பிரகலாதன் என்ன சொல்கிறான்னா, யாரெல்லாம் ஆசையெல்லாம் விட்டுட்டு ஹரியே ஸ்ரீமன் நாராயணனே உண்மையானவர், அவரிடம் சரணடைஞ்சா அதுவே பாக்கியம் அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அதுவே அவங்களுக்கு நலம் தரும் அப்படின்னு பிரகலாதன் பதில் சொல்கிறான். உடனே இரண்யனுக்கு பயங்கரமாக கோபம் வருது. உடனே அவங்க கற்றுக் கொடுத்தாங்கல்ல அந்த ஆசிரியரை கூப்பிடுறாங்க. என்ன நீங்கள் இவங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க அப்படின்னு பயங்கரமாக அவங்கக்கிட்ட சண்டை போடுறான் இரண்யன். உடனே சுக்ராச்சாரியாரை கூப்பிட்டு அவரோட குருகுலத்துக்கு பிரகலாதனை அனுப்பி வைக்கிறான் இரண்யன். சுக்ராச்சாரியார் அங்கே இருக்கிற சின்ன பசங்கள்லாம் இருக்காங்கள்ல குருகுலத்தில், அவங்கக்கிட்டலாம் இரண்யன் தான் கடவுள், இரண்யாய நமக அப்படின்னு போதிச்சிட்ருக்கிறாரு. அதை பார்த்த பிரகலாதனுக்கு, குருவே என்ன சொல்கிறீங்க, ஸ்ரீமன் நாராயணன் தானே குரு, அவர் தானே கடவுள், எல்லாருக்கும் இந்த உலகத்துக்கே அவர் தானே கடவுள் அப்படின்னு சுக்ராச்சாரியார்கிட்ட பிரகலாதன் வாக்குவாதம் பண்ணுறான். குரு இல்லாத நேரத்தில் பிரகலாதன் என்ன பண்ணுறான், மற்ற குழந்தைங்கக்கிட்டேயும் எல்லார்கிட்டேயும் ஸ்ரீமன் நாராயணன் தான் கடவுள், நாராயண நமக அப்படின்னு எல்லா குழந்தையும் சொல்ல வைக்கிறான் பிரகலாதன். இதை பார்த்துட்டு சுக்ராச்சாரியார் ஓடி வர்றாரு. என்ன சொல்கிற நீ பிரகலாதா, என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்றார். இந்த செய்தி இரண்யன் காதுக்கும் போய் சேருது. நாம் எவ்வளோ எடுத்து சொல்லியும் இந்த பிரகலாதன் மாறவே மாட்டேங்கிறானே, இரண்யாய நமகன் சொல்ல மாட்டேங்கிறானே அப்படின்ட்டு பிரகலாதன் மேலே இரண்யனுக்கு வெறுப்பு வருது. அந்த வெறுப்பால் இந்த குழந்தை நமக்கு இனிமேல் வேண்டாம் அப்படின்ட்டு அவனை கொல்ல முயற்சி பண்ணுறான்.
ஹிரண்யன் பிரகலாதனை ஒரு யானைக்கு கிட்ட கொண்டு போயிட்டு யானை காலுக்கடியில் உட்கார வைக்கிறான். அந்த யானையை வச்சு இந்த குழந்தைய கொல்லணும்னு நினைக்கிறான். ஆனால் அந்த யானை அந்த குழந்தைய பிரகலாதனை எதுவுமே பண்ணலை. அடுத்து என்ன பண்ணுறான்னா, நிறைய விஷமான பாம்புங்களுக்கு மத்தியில் கொண்டு போய் அந்த குழந்தைய உட்கார வைக்கிறாங்க. அந்த பாம்புகளும் அந்த குழந்தைய எதுவுமே பண்ணல. இதுலேயும் பிரகலாதன் எதுவுமே நடக்காமல் எழுந்து வரான். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு இரண்யன் யோசிக்கிறான். இப்போ இரண்யனுக்கு ஒரு சகோதரி இருக்கா. அவள் பேர் ஹோலிகான்னு பேர். அவளுக்கு என்னன்னா, நெருப்பே அவளை எதுவுமே செய்யாது. நெருப்பு தீண்டாத வரம் வாங்கியிருக்கிறா அவள். ஹிரண்யன் ஹோலிகாவை கூப்பிட்டு அவன் மடியில் பிரகலாதனை உட்கார வச்சு சுற்றி தீ மூட்டி விட்டுறான். ஆனால் இவன் பிரகலாதன் என்ன பண்ணுறான், ஸ்ரீமன் நாராயணன் பேரே சொல்லிகிட்டு இருக்கான். அந்த நெருப்பு அவனை எதுவுமே பண்ணலை. ஆனால் அதுக்கு பதிலாக ஹோலிகா அந்த நெருப்பில் மாண்டு போயிடுறான். இந்த ஹோலிகா இறந்த தினத்தை தான் ஹோலி பண்டிகை கொண்டாடுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஹோலினா கலர் அடித்து விளையாடுவாங்களே. ஆமாப்பா, இந்த கலர் அடித்து கொண்டாடுறாங்கல்ல, அதுதான் ஹோலி பண்டிகை கொண்டாடுறாங்க. ஆனால் நம்ம நாட்டை விட வட இந்தியாவில் இதை அதிகமாக கொண்டாடுவாங்க. இப்படி எல்லா முயற்சியும் தோற்று போனோடனே ஹிரண்யனுக்கு ஒரே கோவமாக வருது. என்ன பண்ணுறது தெரியலன்னு யோசிக்கிறான். இனிமேல் நம்மளே நேரடியாக போய் பிரகலாதனை கொல்ல முயற்சி பண்ணணும்னு முடிவு எடுக்கிறான். ஹிரண்யன் நேராக பிரகலாதன்கிட்ட போகிறான். உடனே ஆவேசமாக கேட்குறான், நீ வணங்குற கடவுள் திருமால் எங்கே இருக்கிறாரு சொல்லு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு பிரகலாதன் சொல்கிறான், ஸ்ரீமன் நாராயணன் எங்கேயும் இருப்பார், தூணுலையும் இருப்பார், துரும்புலையும் இருப்பார், எல்லா இடத்துலையும் ஸ்ரீமன் நாராயணன் இருக்கிறாருன்னு பிரகலாதன் இரண்யன் கிட்ட சொல்கிறான். உடனே இரண்யன் என்ன பண்ணுறான்னா, ஒரு தூணை காட்டி இந்த தூணில் உன் கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு பிரகலாதன், இருக்காருப்பா, கண்டிப்பாக இருக்கிறாரு, எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்கிறாருல்ல, இந்த தூணிலையும் இருக்கிறாரு, நீங்கள் வேணா உடைச்சு பாருங்கப்பா அப்படின்னு சொல்கிறான். அதுலேருந்து கண்டிப்பாக கடவுள் வருவார் அப்படின்னு பிரகலாதன் சொல்கிறான். உடனே இரண்யன் தன் முழு பலத்தையும் காட்டி தன் கையில் இருக்க கதையால் எதிரே இருக்கிற தூணை அடிச்சு நொறுக்கிறான். அந்த தூணிலிருந்து ஒரு உருவம் வருது. அந்த உருவத்தை பார்க்கவே முடியல, ஏன்னா வித்தியாசமாக இருக்குது. மனித உடம்பா இருக்கு, தலை பெரிய சிங்க தலையா இருக்கு, கூரிய நகம், 2 கையிலும் கூரிய நகங்கள் இருக்குது, பார்க்கவே பயமா இருக்கு. இந்த பிரம்மாண்டமான நரசிம்ம உருவத்தை பார்த்து ஹிரண்யன் திகைச்சு போய் நிற்கிறான். 2 பேரும் ஒருத்தருக்கொருத்தர் பலமா சண்டை போடுறாங்க. ஸ்ரீமன் நாராயணன் கிட்ட யாருன்னா ஜெயிக்க முடியுமா? அதுவும் ஹிரண்யனை அழிக்கிறதுக்காக அவதாரம் எடுத்த இந்த உருவமாச்சே. ஹிரண்யனால எதுவுமே செய்ய முடியல. ஸ்ரீமன் நாராயணன் என்ன பண்றாரு, இந்த நரசிம்மர் அவனை அப்படியே தரன் தன் கூரிய நகங்களால் இழுத்துட்டு வந்து நிலை வாயில் படியில் வச்சுக்கிறார். வாசப்படி இருக்குல்ல, உள்ளேயும் போகாமல் வெளியிலையும் போகாமல் அந்த வாசப்படியில் தான் உட்கார்ந்த நிலையில், உட்கார்ந்த மாதிரி பாதி உட்கார்ந்த அமர்ந்த நிலையில் வச்சுக்கிட்டு தன் மடி மேலே இரண்யனை கிடத்தி சந்தியா வேளையில், இரவும் அல்லாது பகலும் இல்லாத சந்தியா வேளையில் அவனை கூரிய நகத்தால் இரண்யன் வயிற்றை கிழிச்சு அந்த குடலை உருவி அப்படியே மாலையாக போட்டுக்கிறார் கழுத்தில். இரண்யன் ஏன் கூரிய நகங்களால் கொல்லப்பட்டானா, அவன் வாங்கின்னு வந்த வரத்தில் உயிருள்ள பொருளாலேயோ இல்லை உயிரற்ற பொருளாலேயோ தனக்கு மரணம் நேரக்கூடாது. அதனால தான் கூரிய நகத்தால் அவனுக்கு மரணம் நேர்ந்தது. அதே மாதிரி இரண்யனை ஏன் தன் மடியில் வச்சாருன்னா, விண்ணிலையும் மரணம் வரக்கூடாது, மண்ணிலையும் மரணம் வரக்கூடாதுன்னு ஒரு வரம் வாங்கியிருந்தான் இல்லையா, அதால தான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இரண்யனை கொன்ற பிறகு கூட நரசிம்மருடைய சீற்றம் குறையவே இல்லை. சிவபெருமான் உட்பட எல்லாரும் அவரை சமாதானப்படுத்துகிறாங்க. அப்பவும் அவருக்கு கோபம் தனியவே இல்லை. பிரகலாதன் என்ன பண்ணுறான்னா, ஸ்ரீமன் நாராயணனுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே நரசிம்மர் கிட்ட போய் அப்படியே நரசிம்மரை கட்டி பிடிச்சிக்கிறான். நரசிம்மருக்கு பிரகலாதனுடைய அன்பையும் பக்தியும் பார்த்து அப்படியே அவர் கோபம் தணிஞ்சு அப்படியே நெகிழ்ந்து போயிடுறாரு. இந்த கொடிய அசுரன் இரண்யகசிபு என்ற இரண்யனை வதம் பண்ணுறதுக்காக திருமால் எடுத்த இந்த அவதாரம் தான் நரசிம்ம அவதாரம்.
இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? சாமி எல்லாத்தையும் இருக்கிறாங்க. ஆமாம், கடவுள் எங்கும் இருக்கிறாரு. நமக்கு உண்மையான அன்பு இருந்தால் நமக்கு வர்ற எல்லா துன்பங்களிலிருந்தும் அவர் நம்மளை காப்பாற்றுவார். அப்பா கதை பயங்கரமா இருந்துச்சாப்பா. அப்ப அடுத்தது எனக்கு தெரியும். அடுத்தது வாமன அவதாரம். இதுவரைக்கும் நம்ம 4 அவதாரம் பார்த்துட்டோம். இப்போ 5வது வாமன அவதாரம். சொல்லுங்க அப்பா, சொல்லுங்க. நரசிம்ம அவதாரத்தில் ஹிரண்யனை வதம் பண்ணுவார்ல திருமால், அந்த பிரகலாதன் கடவுளுடைய ஆசி பெற்றவனாக இருந்ததுனால பெரிய பையனானோன்னு நல்ல நாட்டை ஆண்டு ராஜகுமாரனாக வாழ்ந்துட்டு வரான். இந்த பிரகலாதனுக்கு திருமணமாகி அவனுக்கு 3 குழந்தைகள் பிறக்கிறாங்க. அதில் விரோசனன்னு ஒரு மகன் இருக்கான். அந்த விரோசனனுடைய மகன் பேர் மகாபலின்னு பேர். அதாவது இந்த மகாபலி பிரகலாதனுடைய பேரனாவான். இந்த மகாபலிக்கு ஒரு முன்ஜென்ம கதை இருக்குது. ஒரு பழமையான சிவன் கோயில் இருந்துதான். அந்த கோவிலில் தினசரி ஒருத்தர் வந்து விளக்கேற்றி வச்சுட்டு போவார். ஒரு தடவை அந்த விளக்கு காற்றுல அதில் எண்ணெயிலேருந்து திரி அணையிற மாதிரி இருந்துதான். அந்த நேரம் ஒரு எலி அப்படி குறுக்கால ஓடுது. அந்த எலியுடைய வால் பட்டு இந்த அணைய இருந்த விளக்கு நல்ல சுடர் விட்டு பிரகாசமாக எரிஞ்சு அந்த கோவில் கருவறை ஃபுல்லாக வெளிச்சமாக இருந்துச்சான். தன்னை அறியாமல் எலி செய்த இந்த காரியத்துக்கு சிவபெருமான் காட்சி தர்றதா சொல்கிறாங்க. அடுத்த ஜென்மத்தில் நீ பேரரசனாக விளங்குவ அப்படின்னு சொல்லி வரம் கொடுக்குறாரு. அந்த வரம் பெற்றவர் தான் இந்த மகாபலி சக்கரவர்த்தி. இந்த மகாபலி மகா வலிமை பெற்றவனாக இருந்தான். மகாபலி என்ன பண்ணுறான்னா, விஸ்வஜித்துன்னு ஒரு யாகம் நடத்துகிறான். அந்த யாகம் நடத்தி அதனால் முனிவர்களுடைய ஆசையெல்லாம் அவனுக்கு கிடைக்க பெறான். இந்த மகாபலிக்கு மாவலின்னு இன்னொரு பேரும் இருக்குது. இந்த மகாபலி தேவேந்திரனை நம்ம எப்படின்னா வெற்றி கொள்ளணுன்ட்டு அமராவதி பட்டணத்தை நோக்கி படையெடுத்துக்கிட்டு போகிறான். இந்த செய்தியை தெரிஞ்சுக்கிட்ட இந்திரன் என்ன பண்ணுறான்னா, அவன் மகாபலி பயங்கரமான வலிமை படைத்தவனாச்சே, அவனோட நம்ம எப்படி போரிட முடியும் அப்படின்னு யோசிக்கிறான். உடனே தேவர்களெல்லாம் அழைச்சிக்கிட்டு தேவலோகத்தை விட்டுட்டு மறைஞ்சு வாழ திட்டமிட்டு தேவலோகத்தை விட்டு வெளியேறிடுறாங்க. இப்போது மகாபலி தான் 3 உலகத்தையும் ஆட்சி புரிஞ்சு வராரு. இந்த நேரத்தில் மகாபலிக்கு ஆணவமும் அதிகமாகிடுது. மகாபலி செயலால் தேவர்கள் ரொம்ப வருத்தமடைகிறாங்க. இந்த மாதிரி தேவர்கள்லாம் ஒளிஞ்சு வாழறாங்கல்ல, அது தேவமாதாவான அதிதி தேவிக்கு ரொம்ப வேதனையை கொடுக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க கணவர் காசிப் முனிவர்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு காசிப் முனிவர் என்ன சொல்கிறாருன்னா, திருமாலை வேண்டி பங்குனி மாதத்தில் 12 நாட்கள் விரதம் இரு அப்படின்னு சொல்கிறாங்க. தேவமாதாவான அதிதி அவங்களும் அதே மாதிரி பூஜை செஞ்சு திருமாலுக்கு விரதம் இருக்கிறாங்க. திருமாலும் அவங்க விரதத்தை மெச்சி அவங்களுக்கு தரிசனம் கொடுக்குறாரு. அப்போ அதிதி தேவி சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த தேவர்கள்லாம் ஒளிஞ்சி வாழறாங்களே, இதுக்கு என்ன விமோச்சனம் அப்படின்னு திருமாலை கேட்குறாங்க. அதுக்கு திருமால் சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு குழந்தையாக பிறப்பேன், எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு திருமால் சொல்கிறாங்க. அவர் சொன்னபடியே புரட்டாசி மாதம் சுக்கிலபட்சம் திருவோண நட்சத்திரத்தில் இந்த தம்பதிகளுக்கு குழந்தையா பிறக்கிறார். பிறக்கும்போது பெருமாள் தந்த காட்சி அந்த தம்பதியர்களுக்கு ஆனந்த கண்ணீர் அளிக்குதான். பார்க்குறதுக்கு அந்த குழந்தை எப்படி இருந்து தெரியுமா, ஷாமல மேனி, அப்படின்னா அழகான மேனியாம். தலையில் கிரீடமா, காதில் மகர குண்டலங்களாம், சங்கு சக்கரம், கதை, தாமரை தாங்கிய 4 கரங்கள்லாம், நெஞ்சிலே ஸ்ரீவத்சமா, கைவளை, தோள்வளை, இடுப்பில் மேகலை, மஞ்சள் பட்டான், கழுத்தில் வண்டு சூழ்ந்துட்டு இருக்கா மாதிரி ஒரு வன மாலையும் இருந்துதான். இந்த மாதிரி அலங்காரத்தில் திருமால் காட்சி அளிக்கிறாராம். அப்படி காட்சி கொடுத்த பெருமாள் நாடகத்தில் வரா மாதிரி அப்படியே சட்டுன்னு
குள்ளமான ஒரு உருவத்துக்கு அந்தன சிறுவன் மாதிரி மாறிட்டாராம். பல முனிவர்கள் எல்லாம் வர வச்சு அவருக்கு பேர் வைக்கிறாங்க. என்ன பேர் வச்சாங்கன்னா வாமனன். அவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு, உபேந்திரன் ஒரு பேரும் இருக்கு. வாமனனுக்கு பூணூல் விழா நடக்குது. அந்த விழாவில் காசிபரும் முனிவர்களும் சேர்ந்து வாமனருக்கு தர்ப புல் கொடுக்குறாங்க. பிரம்மதேவன் கமண்டலம் தராரு. பூமாதேவி அமர்வதற்கு மான் தோலையும் தாழம்பூ கூடையும் கொடுக்குறாங்க. பலரும் பல பரிசுகள் வாமனனுக்கு கொடுக்குறாங்க. இந்த நேரத்தில் மகாபலி மறுபடியும் ஒரு யாகத்தை தொடங்குறாரு. இந்த யாகத்துக்கு வாமனரும் போறாரு. யாகம் நல்ல சிறப்பாக நல்ல விதமாக முடியுது. யாகம் முடிஞ்ச உடனே மகாபலி தான தர்மம்லாம் பண்றாரு. யார் எது கேட்டாலும் எல்லாருக்கும் இல்லைன்னு சொல்லாம தானங்களை கொடுத்துட்டு இருக்கிறாரு. அந்த தான வரிசையில வாமனனும் போய் நிற்கிறாரு. மகாபலி கிட்ட வாமனர் என்ன சொல்றாருன்னா, நீங்க யாகம் நடத்துனது ரொம்ப நல்லா இருந்தது, மிக சிறப்பா இருந்தது. நானும் உங்ககிட்ட தானம் கேட்க போறேன், நீங்க தருவீங்களா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு மகாபலி என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா தரேன், என்ன வேணும் கேளுங்க அப்படின்னு சொல்றாரு மகாபலி. நான் ஒன்றும் பெருசா கேட்க போறதில்ல, எனக்கு 3 அடி நிலம் தேவை அப்படின்னு சொல்றாரு. அதுவும் நீங்க தார வார்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே மகாபலி என்ன சொல்றாரு, அதுக்கு என்ன 3 அடி நிலம் தானே, நீங்க நான் தரேன், உங்களுக்கு எதால அளக்க போறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வாமனர் என்ன சொல்றாரு, என் காலடியால தான் நான் அளக்க போறேன் அப்படின்றாரு. உடனே மகாபலி சொல்றாரு, என்னது உங்க காலடியில் அளக்க போறீங்களா? இந்த சிறிய காலடியில் 3 அடி மண்ணை வச்சு நிலத்தை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? சரி, அது உங்க விருப்பம், நான் தரேன் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த இவங்களோட குரு சுக்ராச்சாரியார் என்ன பண்ணுறாருன்னா, இருங்க, மகாபலியை பார்த்து, மன்னா இருங்க, நீங்கள் தார வார்த்தை கொடுக்காதீங்க, இதில் ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் மகாபலி என்ன சொல்கிறாரு, நான் வாக்கு கொடுத்துட்டேன், நான் கண்டிப்பாக அவர் வாமனர் கேட்ட 3 அடி நிலத்தை கொடுத்துட்டு தார வார்த்தை கொடுக்க போகிறேன். ஆனால் அசுரகுரு சுக்ராச்சாரியார் இருக்கிறார்ல, அவர் இது கண்டிப்பாக பெருமாளாக தான் இருக்க போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு உடனே அந்த கமண்டலத்துக்குள்ள சிறிய வண்டா மாறி அந்த கமண்டலத்தில் தண்ணி வருது இல்லை, அந்த துவாரத்தை அடைச்சிடுறாரு. வாமனராக இருக்க பெருமாளுக்கு இவரோட திட்டம் புரிஞ்சிடுது. அவர் என்ன பண்ணுறாரு, தன் கையில் இருக்க தர்பப்பில் இருக்கு இல்லையா, அதை இழுத்து அந்த துவாரத்தில் குத்துறாரு. என்ன ஆகுது, சுக்ராச்சாரியார் இருக்கார்ல, அந்த வண்டு உருவத்தில் இருக்க அவர் கண்ணை குத்திடுது. அது அவர் வெளியில் வந்துடுறாரு. அந்த துவாரத்தை விட்டு தண்ணி வெளியில் நிலத்தை தார வார்த்து கொடுத்துட்டாரு. இப்போ என்ன ஆகுது, பெருமாள் மிக பெரிய உருவமாக மாறிட்டார். சின்ன குள்ளமாக இருந்த உருவத்திலிருந்து மிக பிரம்மாண்ட பெரிய உருவமாக மாறிட்டாரு. மகாபலி அப்படியே திகைச்சு போய் நின்றுடுறான். ஒரு காலை எடுத்து அப்படியே வானத்து மேலே விண்ணுலகத்தில் வச்சிட்டாரு, ஒரு காலை கீழே நிலத்தில் வச்சிட்டாரு. அப்புறம் மகாபலியை பார்த்து கேட்குறாரு, 3வது அடி நிலம் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. இதை பார்த்துட்டு இருந்த அசுரர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் இன்னொரு இத்தினூண்டு குள்ளமாக ஒரு மனிதர் வந்தார், இப்போ இவ்வளோ பெரிய மனிதனாக மாறிட்டாருன்னு சண்டையிட வராங்க. ஆனால் மகாபலி அவரை தடுத்துடுறாரு. அவங்களெல்லாம் தடுத்துட்டு, இல்லை, நான் வாக்கு கொடுத்துட்டேன், நான் கண்டிப்பாக சொல்ல காப்பாற்றுவேன், நீங்கள் யாரும் வர வேணாம், என்னுடைய ஆணவம் அழிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு அந்த பெருமாளை வணங்கி தான் தலையை கீழே சாய்ச்சிட்டு, என்னுடைய சிரம் மேலேனா தலை மேலே நீங்கள் இன்னொரு அடி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வாமனர் உன்னுடைய காலை அவர் தலை மேலே வச்சு அப்படியே ஒரு அழுத்தி அவரை பாதாள லோகத்துக்கு கீழே அனுப்பிடுறாரு. அப்புறம் திருமால் அங்கே இருக்கிறவங்கள பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, என்னை சரணடைந்தவர்களுக்கு நான் எப்பவுமே நற்கதி தருவேன். தானம் செய்வதால் தனக்கு ஆபத்து வரும்னு தெரிஞ்சும் மகாபலி தான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றினார். அதனால தான் பாதாள லோகத்துக்கே அவனை அதிபதி ஆக்கியிருக்கிறேன். மகாபலி திருமாலை பார்த்து கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, நான் ஆண்டுக்கு ஒரு முறை இந்த பூ உலகிற்கு நான் போக எனக்கு அனுமதி தாருங்கள் அப்படின்னு கேட்குறாரு.
திருமாலும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. ஒரு ஆண்டும் புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திரத்து அன்னைக்கு பூ உலகத்துக்கு மகாபலி வரார். அந்த தினத்தை தான் மக்கள் திருவோணம் பண்டிகையாக கொண்டாடுறாங்க. வாமனன் கேரளாவில் பிறந்ததுனால தான் கேரள மக்கள் இந்த திருவோணம் பண்டிகையை மிகவும் விசேஷமாக கொண்டாடுறாங்க. இந்திரன் தேவர்கள் எல்லாம் ஒளிந்து வாழ்ந்தாங்க இல்லையா, அந்த வாழ்க்கையிலிருந்து அவர்களது இயல்பான வாழ்க்கைக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு தேவலோகத்தை மீட்டு கொடுக்கவும் மகாபலியோட ஆணவத்தை அடக்கவும் தான் இந்த வாமன அவதாரம் எடுக்கப்பட்டதா சொல்லப்படுது. இந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது நமக்கே ஒரு சந்தேகம் வந்தது. என்னன்னு பார்த்தா, காசிபருக்கும் அவருடைய மனைவிக்கு பிறந்த குழந்தைகள் தான் பெரும்பாலான புராண கதைகளில் முக்கியமான கதாபாத்திரங்களாக இருக்கிறாங்க. இதை நம்ம உற்று நோக்கும்போது காசிபர் ஒரு சப்த ரிஷிகளில் ஒருவராக இருக்கிறாரு. அவருக்கு 15 மனைவிகள் இருக்கிறாங்க. அதில் 13 மனைவிகள் சகோதரிகள் மற்றும் அவருக்கு நூற்றுக்கணக்கான குழந்தைகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது.